அருள். நான் ராமநாதபுரம் ஊரை சேர்ந்தவன். இங்கு புதுக்கோட்டையில் வசித்து வருகிறேன். நான் கேட்கப்படும் கேள்வி, இந்து மதத்தில் ஈஸ்வரன், கிறிஸ்துவ மதத்தில் இயேசு, இஸ்லாம் மதத்தில் நபிகள், இப்படி ஆண்கள் பெண்கள் என்று இருக்கின்றனர். ஆனால் கடவுள் என்பது ஆணா பெண்ணா? இதுதான் என் கேள்வி. அவர் என்ன கேட்கிறாருன்னா, கடவுள்ங்கிறீங்களா அது ஆணா பெண்ணான்னு கேட்கிறார். அப்ப நல்ல கேள்விங்க. கடவுளை பற்றி நம்ம தெளிவா விளங்கிறதா இருந்தா இதுதான் முதல் விளங்க வேண்டிய விஷயம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் அது ஆணா பெண்ணா என்று நான் கேட்கிறேன். இந்த மைக் இருக்கிறது, இதுல ஆண் பெண் என்று நம்ம கற்பனை பண்ண முடியுமானா முடியாது. இது மைக், அவ்வளவுதான். இது இதுக்கு இன்னொரு ஜோடி தேவைப்பட்டாதான் அதுக்கு அது ஆண் பெண் என்று பேசவே வரும். அது மட்டுமா இருக்கக்கூடிய பொருள்களா இருந்தால் அதுல ஆண் பெண்ணு கற்பனை பண்ண முடியாது. குர்ஆன்ல இறைவனை பற்றி சொல்லும் பொழுது அவனுக்கு துணை இல்லை, அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு ஜோடி இல்லைன்னு சொல்லப்பட்டுருச்சு. எப்ப ஜோடி இல்லைன்னு சொல்லிடுறோமோ அப்ப அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. எந்த ஒரு பாலினத்திலும் கடவுள் அடங்க மாட்டார். ஆண்பாலையும் கடவுள் அடங்க மாட்டாரு. ஆண் என்று நீங்கள் சொன்னால் அவருக்கு பொண்டாட்டி வேணும், பெண் என்று நீங்கள் கடவுளை சொன்னீர்கள் புருஷன் வேணும். சரியா? அது அப்படி கடவுளுக்கு அல்லாவுக்கு மனைவியும் இல்லை, அல்லாவுக்கு புருஷனும் இல்லை. அப்ப அல்லாவுக்கு கணவன் இல்லை மனைவி இல்லைன்னு சொல்ற காரணத்தினால பிள்ளையும் கூட இல்லை. இதனால மனைவி மக்கள் இல்லைன்னு சொல்லும் பொழுது புருஷன் பொண்டாட்டி இல்லைங்கும்போது பிள்ளையும் இல்லைன்னு ஆயிடுது. இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அப்ப ஆணு இல்லை பெண்ணும் இல்லைன்னா எதுக்கு அவன் சொல்றீங்க? அதுக்கு தான் அவர் கூட கேட்டிருப்பார் நினைக்கிறேன். கடவுளை பத்தி பேசும்பொழுது என்ன பண்றோம், கடவுள் சொன்னான், இறைவனே அப்படின்லாம் நம்ம கூப்பிடுறோம். பொம்பளையா சொல்ல மாட்டேங்கிறோம், ஆம்பளையா தான் என்ன செய்யறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படி சொல்றமே தவிர இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் அப்ப கடவுள் ஆண் மாதிரி ஆகுதுன்னு கேட்கிறாங்க. இது பத்தி கொஞ்சம் தெளிவா விளங்கிக்கணுங்க. நம்ம தமிழ் மொழியில, இது தமிழ் மொழியில தான் இந்த சங்கடம் உங்களுக்கு வரும், பல மொழியில வராது. நம்ம தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஆண்களை குறிப்பதற்கு ஒரு சொல்லு வச்சிருக்கிறோம், பெண்களை குறிப்பதற்கு என்று ஒரு சொல்லு வச்சிருக்கிறோம். ஆணும் பெண்ணும் இல்லாத, அதாவது அகரிணையை குறிப்பதற்கு ஒரு சொல்லை வைத்திருக்கிறோம். உதாரணமா ராமசாமி ஆம்பளை வந்தான் இன் போடணும். ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணணும், ராமசாமி வந்தான், அப்துல் காதர் வந்தான், இப்ராஹிம் வந்தான், முத்துசாமி போனா இன் போடுவோம். ஆம்பளையா இருந்தால் இன் அவன் அப்படின்னு போட்டு பேசுவோம். பொம்பளையா இருந்தாலும் வைங்களேன், அப்ப என்ன செய்வோம், காமாட்சி வந்தால் இல் போட்டுருவோம், பாத்திமா போனால் இல் போட்டுருவோம். அப்ப ஆம்பளையா இருந்தா இன்னு சொல்லுவோம், பொம்பளையா இருந்தா இல்லன்னு சொல்லுவோம். இது இல்லாம மனித இனத்தை சேராத பொருளா இருக்குன்னு வைங்க, அகரிணை பொருள் மனித இனத்தை சேராதா இருந்தா அது ஆணோ பெண்ணா எதா இருந்தாலும் அதுன்னு போட்டுருவோம். ஆடு வந்தது, கிடா வந்தாலும் ஆடு வந்ததுதான், பெட்டை ஆடு வந்தாலும் வந்ததுதான். வந்தான்ட்டு போட மாட்டோம்ல, காளமாடு வந்தான் பசுமாடு போனால்னு சொல்லுவோமா. காளமாடு வந்தது பசுமாடு வந்ததுதான், வணங்குதா? அதுல இன்னும் இல்லு கிடையாது. மனிதனை தவிர மற்றதை பற்றி பேசுவதாக இருந்தால் தூணா தான் போடணும். வந்தது போனது செத்தது அழுதது அப்படின்னு தூணாவுல பேசுவோமே தவிர இன்னும் போட மாட்டோம். இல்ல, இந்த மூணு தானே மொத்தம் இருக்குது. மைக்கு உடைந்ததுன்னு சொல்லுவோம், மைக்கு உடைந்தான் என்று சொல்ல மாட்டோம். அப்ப மனுஷனா இருந்தா ஆம்பளைக்கு இன் போடுவோம், பொம்பளைக்கு இல் போடுவோம். மனுஷனை தவிர எதை பத்தி பேசினாலும் சரி அது தூணா தான் போடுவோம். இதுதான் நம்ம லாங்குவேஜ்ல இருக்குது. இப்ப கடவுள் வந்துட்டார். இப்ப கடவுளை பத்தி பேச வேண்டி இருக்குது. இப்ப கடவுள் கடவுள் வந்தது, கடவுள் போனதுன்னு சொல்லலாம். மூணு தானே இருக்குது. இப்ப நம்ம பாஷையில கடவுளை பத்தி சொல்றதா இருந்தா மூணு ஸ்டைல்ல தான் சொல்ல முடியும். ஆடு செத்தது மாதிரி கடவுள் வந்தது, கடவுள் போனது, கடவுள் நம்மளை படைச்சது அப்படின்னு ஆடு மாடு மாதிரி சொல்லணும். ஏன்டா ஆடு மாடு ஆக்கிட்டீங்க அப்படி சொன்னோம்னா என்ன செய்வாங்க, ஆடு மாடு மாதிரி பேசிட்டீங்க கடவுளை போய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, அதை விட்டு என்ன செய்வோம், கடவுள் சொன்னால், கடவுள் நம்மளை படைத்தால் அப்படின்னு சொன்ன பொம்பளை ஆக்கிட்டீங்க. அப்புறமேல அப்படி இல்லைன்னு இன்னும் போட்டோம்னா ஆம்பளை ஆக்கிட்டீங்க. சரி, இந்த மூணை தவிர நாலு என்ன ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அதாவது மூணுல எதை சொன்னாலும் கேள்வி வருது. சரி, மூணையும் விட்டுருவோம். அது இன்னும் சொல்ல வேணாம், அவன் சொல்ல வேணாம், அவன் என்று சொல்ல வேணாம். கடவுளுக்கு மட்டுமே சொல்வதற்கு ஒரு சொல்ல உண்டாக்குங்க. இல்ல, நான் ஒரு ஆள் உண்டாக்குனா பாசையாவாது. நம்ம அப்பமாட்ட முன்னாடி உண்டாக்கின்றதான் பாசையாகும். இப்ப நான் உண்டாக்குனா நான் ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இருக்கணும். நீங்க அதை ஏத்துக்கிற மாட்டீங்க. அது ஆல்ரெடி உண்டாக்கப்பட்டு இருக்கணும். அப்ப உண்டாக்கப்படலை. இப்ப என்ன பண்ண வேண்டி இருக்குது,
நம்ம ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டோம். இந்த மூணுல ஒண்ணுதான் சூஸ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கும். நம்ம வந்து கடவுளை பத்தி பேசுறதா இருந்தா கடவுள் வந்தது அல்லது கடவுள் வந்தால் கடவுள் வந்தான் இதான் சொல்ல முடியும். நாலாவது இருக்கா? இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம், இருக்கிறதுலயே எது உசத்து என்று மனுஷன் நினைக்கிறானோ அதுதான் கழுத குதிரை மாதிரி போயிடுது. கடவுள் வந்தது போனதுன்னா ஆடு மாடு ஆக்கிட்டேன்றான், வந்தால் போனால்னு சொன்னா பொம்பளை ஆக்கிட்டேன்றான். பொம்பளை ஆம்பளை தான் இருந்தா கூட ஆம்பளை தான் வசதி நினைக்கிறான் மனுஷன். அதனால என்ன பண்றோம், இருக்கிறதுல வந்து ஆம்பளைக்கு உள்ள சொல் வசதியா இருக்குது, அதையே நம்ம கடவுளுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம மொழியில இல்லைங்கிறது தான். கடவுள் ஆம்பளை ஆக்குறதுக்கா இல்ல, நல்லா வணங்கிக்கிறேன். கடவுளை ஆம்பளை ஆக்குறதுக்கு இல்ல, இருக்கிறதுல தான் உன்னை எடுத்து போட்டுக்கிற முடியும். கடைக்கு போறோம், எந்த கடையுமே இல்ல இந்த ஊர்ல, சட்டை வச்சுக்கிறான், 40 இருக்கு, 45 இருக்குது, 38 தான் எனக்கு வேணும் இல்ல. நான் என்ன பண்றது, ஒரு கடை தான் அந்த ஊர்ல இருக்குது, 45 இருக்கு, 42 இருக்கு, 40 இருக்கு, என் சைஸ் 38. இப்ப நான் என்ன பண்ணுவேன், 40 எடுத்துக்கிறேன், இருக்கிறத எடுத்துக்க முடியும். என் சைஸ் கிடைக்கல, 38 சைஸ் தயாரிக்கல, நான் என்ன பண்றது, 40 கொடுப்பான்னு கேட்பேன். 42 எனக்கு ரொம்ப பெருசு, 45 அதுக்கு மேல பெருசு, நான் 38 சைஸுக்காரன், எனக்கு ஒரு 40 கொடு. 38 தான் வேணும் இல்லையே, உங்க கடையில் 38 இல்ல, நான் என்ன பண்றது. அப்ப உங்க கடையில, தமிழ் கடையில வந்து 38 இல்ல, அதனால 40 விஷயம் வழங்கிருச்சா. அந்த மாதிரி தான் அவன்கிறமே தவிர கடவுள் ஆம்பளைங்கிறதுக்காக நம்ம இன்னும் போடல. இருக்கிறதுல ஒண்ணு வேற வழி இல்லை. அதான்